الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد துருஸ் லுகத்துல் அரபியாவினுடைய பாடத்தில் இரண்டாவது ஜும்ராவிற்கு சென்ற வாரத்தில் 6வது பாடத்தை நாம் பார்த்திருந்தோம். இந்த 6வது பாடத்தில் பெண்பாலினுடைய லமீர் எப்படி வரும் என்பதையும் அந்த லமீரை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையும் பார்த்திருந்தோம். அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சுற்றி காமிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பிரதிப்பெயர் சொல் என்பது எவ்வாறு வரும் என்பதை பற்றியான பாடத்தை நாம் பார்த்திருந்தோம். பொதுவாகவே பக்கத்தில் இருப்பதை சுற்றி காமிப்பதற்கு ஹாசா என்கின்ற பிரதிப்பெயர் சொல் என்பது இருக்கிறது. இந்த ஹாசா என்பது முசக்கர் ஆண்பால் இஸ்முக்கும் அதே நேரத்தில் உயிரற்ற பிராணிகளுக்கும் ஹாதா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்பதை பார்த்திருந்தோம். பெண்பாலருக்கு ஹாதா என்பது பயன்படுத்தப்படாது. மாறாக ஹாதிஹி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த ஹாதிஹி என்கின்ற வார்த்தையை நாம் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதையும் நாம் என்ன செய்திருந்தோம், பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த பாடத்தை பார்த்துட்டு அதனுடைய தம்ரீனை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு முறை பாடத்தை வாசித்துவிட்டு அதற்கு பிறகு நாம் தம்ரீனுக்கு செல்வோம். பாருங்கள். ஹாதிஹி ஹாசா இப்னு ஹாமிதின், இவன் ஹாமிதினுடைய மகன். பார்த்தீங்களா, ஆண்பாலுக்கு ஹாசா என்று வந்துள்ளது. பெண்பாலருக்கு வரும்போது ஹாதிஹி இவள் பின்து யாசிரின், யாசிர் உடைய மகள். இவள் யாசிருடைய மகள். சரிங்களா? அப்போ இந்த ஹாதா என்பது ஆண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஹாதிஹி என்கின்ற வார்த்தை பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? பாருங்கள். இப்னு ஹாமிதின், ஹாமிதினுடைய மகன். ஜாலிசுன் அமர்ந்திருக்கின்றான். ஜாலிசுன் அமர்ந்திருக்கின்றான். இது உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்க முடியல. ஹாமிதினுடைய மகன் என்ன செய்திருக்கின்றான்? உட்கார்ந்து இருக்கின்றான். ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. ஹாமிதினுடைய மகன் உட்கார்ந்திருக்கின்றான். சரி, இது உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்க முடியல, இருந்தாலும் அப்படி பாருங்கள். சரியா? அடுத்து பின்து யாசிரின், இன்னும் யாசிருடைய மகள். வாகிஃபத்துன் நின்று கொண்டு இருக்கின்றாள். அதாவது ஒரு பெண்பாலான ஒரு பெண்ணை குறித்து பேசக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் வரக்கூடிய அந்த இஸ்மு ஃபாயிலான வார்த்தை என்பது முன்னஸாக வர வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ ஹாமித் அப்படின்னு படித்தோம் இல்லையா? 2வது லைனில் இப்னு ஹாமித், ஹாமிதனுடைய மகன். எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஜாலிசுன் உட்கார்ந்து இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இப்போ ஜாலிசுன் அப்படிங்கிறது இஸ்மு ஃபாயில் மாதிரி. எப்படி இஸ்மு ஃபாயிலாக இருக்குது? முசக்கரான இஸ்மு ஃபாயிலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஜாலிசுனுக்கு முன்னாடி ஒரு பெண்ணினுடைய பெயர் இருந்ததுன்னு சொன்னால் இங்கே ஜாலிசுன் அப்படிங்கிறது ஜாலிசத்துன் அப்படின்னு என்ன செஞ்சிடும், மாறிடும்.
அந்த பெண்பாலுக்கு நம்ம பொதுவாகவே பெண்பாலுடைய பெயரினுடைய அடையாளத்தை சொல்லும்போது அதில் இறுதியில் குண்டுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? அப்போ ஒரு பெண்பாலை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்மு ஃபாயிலும் பெண்பாலாகத்தான் வரும், பார்த்திங்களா? அதனால தான் இங்கே பின்து யாசிரின், யாசிருடைய மகள் வாக்கிஃபுன் அப்படின்னு வரல. வாக்கிஃபுன் அப்படின்னு சொன்னால் நிற்கக்கூடியவன், வாக்கிஃபத்துன் அப்படின்னு சொன்னால் நிற்கக்கூடியவள், ஜாலிசுன் உட்கார்ந்து இருக்கக்கூடியவன், ஜாலிசத்துன் உட்கார்ந்து இருக்க கூடியவள், விளங்குதா? லாரிபுன் அடிக்க கூடியவன், லாரிபத்துன் அடிக்க கூடியவள், காத்திபுன் எழுத கூடியவன், காத்திபத்துன் எழுத கூடியவள். சரிங்களா? அப்போ வாக்கிஃபத்துன் நின்று கொண்டு இருக்கின்றாள். சரிங்களா? மன் ஹாதிஹி இவள் யார், ஹாதிஹி இவள் உஹுத்துல் முஹந்திசி, முஹந்திஸ் அப்படின்னு சொன்னால் யார்? இன்ஜினியருடைய சகோதரி. அஹாதிஹி ஐலன் முஹந்திசத்துன், மேலும் இவளும் இன்ஜினியரா? லா இல்லை. ஹிய இவள் தபீபத்துன், யாருங்க? மருத்துவர். சரிங்களா? செய்யாரத்து மன் ஹாதிஹி, இந்த கார் யாருடையது? இப்போ கார் அப்படிங்கிறது பெண்பாலா ஆண்பாலா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். கார் என்கின்ற வார்த்தை பெண்பாலான வார்த்தை. செய்யாரத்துன் கடைசியில் அந்த குண்டுத்தா இருக்கு இல்லையா, அதுதான் பெண்பாலினுடைய அடையாளம். அப்போ இங்கே செய்யாரத்துன் என்று வந்திருக்கிறதுனால தான் அந்த மண்ணுக்கு பின்னாடி வந்திருக்கிற பக்கத்தில் இருப்பதை சுற்றி காமிக்கக்கூடிய பெயர் சொல் என்பது லமீர் என்பது பிரதிப்பெயர் சொல் என்பது ஹாதிஹி என்று என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஹாதிஹி செய்யாரத்துல் முதீரி, இது தலைமை ஆசிரியருடைய கார். மா ஹாதா, இது என்ன? மா ஹாதிஹி, இது என்ன? ஹாதிஹி மிக்குவாத்துன், இது அயன் பாக்ஸ். இப்போ அயன் பாக்ஸும் ஆண்பாலா பெண்பாலாங்கிற சந்தேகம் வேண்டாம். பெயர் சொல்லினுடைய வடிவமைப்பில், எழுத்தினுடைய வடிவமைப்பில் இந்த அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது முன்னஸான இஸ்மு. சரிங்களா? எழுத்தினுடைய வடிவமைப்பில் எப்படி முன்னஸான இஸ்மு அப்படின்னு சொன்னால் அந்த ஹாதிஹி, அதாவது கடைசியில் அந்த குண்டுத்தா வந்திருக்கிறது தான் என்னதுங்க, அது பெண்பாலான இஸ்மு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக என்ன செய்து இருக்கிறது. சரிங்களா? பாருங்க, லிமன் ஹாதிஹி, இது யாருடையது? ஹாதிஹி லி ஹாலிதின், இது ஹாலிதுக்கு உடையது. சரிங்களா? தர்ராஜத்து அனசின் ஹாதிஹி, இந்த சைக்கிள் அனசுக்கு உரியதா? தர்ராஜத் அப்படிங்கிறதும் எழுத்தினுடைய வடிவமைப்பில் பெண்பாலான பெயர் சொல்தாங்க. ஏன்னா அதில் கடைசியில் குண்டுத்தா வந்திருக்கிறது. அதனால தான் ஹாதான்கிற லமீரை பயன்படுத்தாமல் ஹாதிஹின்கிற லமீரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. லா இல்லை. ஹாதிஹி தர்ராஜத்து அம்மாரின், இந்த சைக்கிள் அம்மாருடையது. ஹாதிஹி ஜதீதத்துன், இன்னும் இந்த சைக்கிள் புதியது. ஹாதிஹி ஜதீதத்துன், இது புதிய சைக்கிள். பார்த்தீங்களா? ஜதீத் அப்படின்னா ஆண்பாலுக்கு அடுத்து வரக்கூடியது, ஜதீதத்துன் அப்படின்னு சொன்னால் பெண்பாலுக்கு அடுத்து வரக்கூடியது. பெண்பாலுக்கு அடுத்து வரக்கூடிய வர்ணித்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் எதுவாக தான் வருங்க, பெண்பாலாகத்தான் வரும். ஓ தர்ராஜத்து அனசின் கதீமத்துன், இன்னும் அனசினுடைய சைக்கிள் பழையது. ஹாதிஹி சாஅத்து அலியின், இந்த வாட்சு அலிக்கு உரியது. ஹிய, இது ஜமீலத்துன் ஜித்தன், மிகவும் அழகாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ இந்த சாஅத் அப்படிங்கிறது பெண்பாலான ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. அதனால் முன்னாடி ஹாதாக்கு பகரமாக ஹாதிஹின்னு வந்திருக்குது. அந்த சாஅத்தை மீட்டி சொல்லக்கூடிய பிரதிப்பெயர் சொல்லோ ஹுவ அப்படின்னு வராமல் ஹிய அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. மீசானில் நம்ம படிச்சிருப்போம், ஹுவ ஹுமாஹும் ஹிய, அவள் ஒரு பெண் அப்படின்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த ஹியங்கிற லமீர் வந்திருக்கு. அப்போ வாட்ச் பொம்பளை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த வாட்சுங்கிற அந்த பெயர் சொல் அமைப்பில் எப்படி இருக்குன்னு சொன்னால்
பெண்பாலாக என்ன செய்து இருக்கிறது. சரிங்களா. ஹிய ஜமீலத்துன் ஜித்தன், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஹாதிஹி மில்அகத்து வஹாதிஹி கிதுருன், அல் மில்அகத்து ஃபில் கிதுரி. ஹாதிஹி மில்அகத்து, இது கரண்டி. வஹாதிஹி கிர்து, இன்னும் இது பானை. அல் மில்அகத்து கரண்டி, ஃபில் கிதுரி பானையில் இருக்கிறது. அப்போ மில்அகத்து அப்படிங்கிறது முன்னஸான இஸ்மு தாங்க. அதனால தான் இங்கே ஹாதிஹி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கிறது. சரிங்களா. ஹாதிஹி பக்கரத்துல் ஃபல்லாஹி, இந்த மாடு விவசாயிக்கு உரியது. ஹாதிஹி பக்கரத்து, இந்த மாடு அல் ஃபல்லாஹி விவசாயிக்கு உரியது. சரிங்களா. ஹாதா அன்ஃபுன், இது மூக்கு. வஹாதா ஃபமுன், இன்னும் இது வாய். ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன். ஹாதிஹி உதுனுன், இது காது. வஹாதிஹி ஐனுன், இது கண். வஹாதிஹி யதுன், இது கை. வஹாதிஹி ரிஜுலுன், இன்னும் இது கால். இதோட தான் போன வாரம் நிப்பாட்டணும். சரி, இப்போ இக்ரா வக்குத்துபு, எழுது படி. இக்ரா படியுங்கள், வக்குத்துபு இன்னும் எழுதுங்கள். சரிங்களா. என்ன எழுத போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க பாருங்கள். எழுதுறது வந்து இதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே ஹரக்கத் வைக்கணும். சரியா. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். பார்த்தீங்களா. மஸ்ஜிதுன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆண்பாலான வார்த்தை. முஹம்மதுன் அப்படிங்கிற மாதிரி, ஹாமிதுன் அப்படிங்கிற மாதிரி முதக்கரான வார்த்தை. இது முதக்கரான வார்த்தையாக இருக்கிறனால ஹாதா அப்படிங்கிற லமீரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள். வஹாதிஹி, இன்னும் இது மதரசத்துன், மதரசா. மதரசா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அந்த எழுத்தினுடைய வடிவமைப்பு வந்து பெண்பால் எழுத்தினுடைய வடிவமைப்பை போல் இருக்கிறது. எப்படி ஃபாத்திமத்துன், ஆயிஷத்துன், ஆமீனத்துன் அப்படிங்கிற மாதிரி மதரசத்துன். வணங்குதா உங்களுக்கு. மஸ்ஜிதுன் அப்படிங்கிறது வந்து ஹாமிதுன், முஹம்மதுன், யாசிருன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மதரசத்துன் அப்படிங்கிறது ஃபாத்திமத்துன், ஆயிஷத்துன், ஹதீஜத்துன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுதுங்க இருக்கிறது. அதனால தான் இங்கே ஹாதிஹிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா. மன் ஹாதிஹி, இது யார். ஹாதிஹி உஹ்து அப்பாஸின், இது அப்பாஸினுடைய சகோதரி. சரிங்களா. இப்போ உஹ்து அப்படிங்கிறது வந்து கடைசியில் குண்டுத்தா இல்லையே. ஆனால் அங்கேயும் நீங்கள் வந்து ஹாதாக்கு பகரமாக ஹாதிஹி தானே வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் முன்னஸான இஸ்முக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. அதில் அதிகமாக நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளங்கள் வந்து 2 தான். ஒன்று, எழுத்தினுடைய வடிவமைப்பில் அது முன்னஸாக இருக்கும். வடிவமைப்பில் முன்னஸாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா கடைசியில் குண்டுத்தா வர்றது. 2வது, எழுத்தினுடைய வடிவமைப்பில் அது முன்னஸாக இருக்காது. மாறாக அதனுடைய அர்த்தத்தை பார்த்தா முன்னஸாக இருக்கும். அர்த்தத்தை பார்த்தா பெண் உஹ்து அப்படிங்கிறது வந்து எழுத்து வடிவில் முன்னஸான்னு கேட்டால் இல்லை. அர்த்தத்தின் வடிவில் இது என்னதுங்க முன்னஸு. சகோதரி. உஹ்து அப்படிங்கிறதுக்கு சகோதரன் அப்படின்ட்டு நினச்ச முடியாது, கொடுக்க முடியாது. என்ன தான் கொடுப்போம், சகோதரின்னு தான் கொடுப்போம். அப்போ எழுத்தினுடைய வடிவமைப்பில் ஒரு பெயர் சொல் பெண்பாலாக வந்தாலும் சரி, அர்த்தத்தினுடைய வடிவமைப்பில் ஒரு பெயர் சொல் பெண்பாலாக வந்தாலும் சரி, அந்த 2க்குமே ஹாதா அப்படிங்கிற லமீருக்கு பகரமாக ஹாசிஹி அப்படிங்கிற லமீரை தான் பயன்படுத்தணும். சரிங்களா. பாருங்கள். ஹாதா தீக்குன், இது கோழி. தீக்குன் அப்படின்னு சொன்னால் சேவல்னு அர்த்தம். கோழின்னு இல்லை, என்னது சேவல். சேவல்னு சொன்னால் ஆண் கோழி இல்லையா. வஹாதிஹி துஜாஜத்துன், இது பெண் கோழி. சரிங்களா. ஹாதா இபுனுல் முதீரி, இவர் தலைமை ஆசிரியருடைய மகன். வஹாதிஹி பின்துல் முதர்ரிசி, இன்னும் இவள் ஆசிரியருடைய மகள். ஆசிரியருடைய மகள். ஹாதிஹி உம்மு யாசிரின், இவள் யாசிருடைய தாய்.
இப்போ அப்படிங்கிறது வந்து பெண்பால், சரிங்களா. தாய் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தத்தை கவனித்து என்னதுங்க பெண்பால், அதனால தான் ஹாதிஹின்னு வந்திருக்கு. விளங்குதா உங்களுக்கு? ஐன கதுரு ரஹ்மி ஹிய லஹ்மி ஹிய ஃபிஸ் சல்லாஜதி, அதாவது கறி கறி எங்கே இருக்கிறது. கதிர் அப்படின்னு சொன்னால் கோழிக்கறி அல்லது வந்து ஒரு மீனினுடைய இறைச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு உங்களுக்கு கறி எங்கே இருக்கிறது. ஹிய அது ஃபிஸ் சல்லாஜத்தி எங்கே இருக்குங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. ஹாதா பாபுன் இது கதவு. வஹாதிஹி நாஃபிலத்துன் இன்னும் இது ஜன்னல். இப்போ ஹாதா பாபுன் அப்படிங்கிறது வந்து முசக்கரான இஸ்மா இருக்குது, நாஃபிசத்துன் அப்படிங்கிறது முன்னஸான இஸ்மா இருக்குது. பாபுன் முசக்கரா இருக்கிறனால ஹாதாங்கிற லமீர் வந்திருக்கு, நாஃபிசத்துன் முன்னஸான இஸ்மா இருக்கிறனால ஹாதிஹி அப்படிங்கிறது வந்திருக்கிறது. அடுத்து தம்ரீன், சரிங்களா. இப்போ தம்ரீனில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு மாஹாதா அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இது என்ன அப்படிங்கிற பொதுவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு முசக்கரான இஸ்மும் இதில் இருக்குது, முன்னஸான இஸ்மும் இதில் இருக்குது. இதில் எது முசக்கரான இஸ்மு, எது அன்னஸான இஸ்மு? முசக்கரான இஸ்மா இருந்தால் முன்னாடி ஹாதான்கிறத போட்டு எழுதுங்க. முன்னஸான இஸ்மா இருந்தால் முன்னாடி ஹாதிஹி அப்படிங்கிறத போட்டு எழுதுங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், ஹாசா கலமுன். இங்கே இருக்கிறல ஃபோட்டோவில் முதல்ல இருக்கிறல என்னது இருக்குது, பேனா இருக்குது, அப்படி தானே. ஃபோட்டோவில் முதல்ல என்ன இருக்குதுங்க, பேனா இருக்குது. பேனா அப்படின்னு கலமுன் அப்படிங்கிற சொல்லுறது என்னதுங்க, இது முசக்கரான இஸ்மு. அப்போ ஹாசா கலமுன் இது பேனா. அடுத்து மிலாக்கத்து கரண்டி இருக்குது. ரெண்டாவது இருக்கிறது என்ன இருக்குது, கரண்டி இருக்குது. இப்போ கரண்டி அப்படிங்கிறது வந்து மிலாக்கத்து அப்படிங்கிறது என்னதுங்க, முன்னஸான இஸ்மு. அப்போ ஹாதிஹி மிலாக்கத்துன், ஹாதா கிதாபுன், ஹாதா கமீசுன், ஹாதா பைத்துன். அடுத்து சாஅத்துன் வரும்போது ஹாதிஹி சாஅத்துன், ஹாதிஹி சய்யாரத்துன், ஹாதா பாபுன், ஹாதிஹி ரிஜுலுன், ஹாதிஹி தர்ராஜத்துன். அதுதான் உங்களுக்கு இதில் எதெல்லாம் முன்னஸான இஸ்மு முசக்கரான இஸ்மு. அப்படியே உங்களுடைய முன்னாடி பாடத்தை போய் நீங்கள் பாருங்கள். காலுக்கு வந்து ஹாதான் பயன்படுத்தியிருக்கோமா, ஹாதிஹின் பயன்படுத்தியிருக்கிறோமா, எதுக்கு நம்ம ஹாதா பயன்படுத்தியிருக்கோம், எதுக்கு ஹாதிஹி பயன்படுத்தியிருக்கோம்னு சொல்லி முன்னாடி உள்ள பாடத்தை போய் பார்க்கணும், சரிங்களா. அப்படி முன்னாடி உள்ள பாடத்தை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எது முசக்கரான இஸ்மா இருக்கோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஹாதா போடுங்க. எது முன்னஸான இஸ்மா இருக்கோ அந்த முன்னஸான இஸ்முக்கு முன்னாடி ஹாதிஹி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இந்த தம்ரீனை நோட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எழுதி காமிக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். சரி பாருங்கள். அடுத்து இக்ர அல் மிசால, உதாரணத்தை நீ படி. ஓ கவ்வின் இன்னும் நீ கவனி அல்லது பொறுத்து. ஜுமலன் அலா கிரார்ஹி தோதுவான மாறுபற்ற எழுத்தை நீ பொறுத்து. முஹம்மது தாலிபுன், ஆமினத்து தாலிபத்துன், சரிங்களா. இப்போ வந்து இதில் வந்து முன்னஸான இஸ்மையும் முசக்கரான இஸ்மையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து அதை வந்து சரியான முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, பின்னாடி கொடுத்துருக்கிற கோடுகளில் நீங்கள் பொறுத்துங்கன்னு கொடுக்குறாங்க. இப்போ உதாரணம் பாருங்கள், இங்கே 11 உதாரணம் கொடுத்துருக்குறாங்க, சரியா. அந்த 11 உதாரணத்தில் முதல் இருக்கிற எல்லா உதாரணத்துக்கும் ஒரு முசக்கரான இஸ்மை கொடுத்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை எப்படி வரணும்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முன்னஸான இஸ்மை மட்டும் கொடுத்துருக்குறாங்க, பின்னாடி வரக்கூடிய வார்த்தை எப்படி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன செய்யணும், எழுதணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை மேலேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். முஹம்மது தாலிபுன், முஹம்மது யாருங்க, மாணவர், சரிங்களா. இப்போ ஆமினா தாலிபத்துன் மாணவி. ஆணாக இருந்தால் தாலிபுன், பெண்ணாக இருந்தால் தாலிபத்துன், சரிங்களா. இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஹாமிது தபீபுன் யாருங்க, மருத்துவர், சரியா. இப்போ ஃபாத்திமா தபீபத்துன் மருத்துவல், சரிங்களா.
வல். அப்போ தபீபத்துன் என்று வர வேண்டும். சரிங்களா? ஹுவ அவன், முஸ்லிமுன் அவன் ஒரு முஸ்லிம், ஹிய முஸ்லிமத்துன் ஹிய முஸ்லிமத்துன், அல் பாபு கதவு வாசல், முகலகுன் பூட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? அந்நாஃபிஸத்து ஜன்னல், முகலகத்துன் பூட்டப்பட்டு உள்ளது. சரிங்களா? பூட்டப்பட்டு உள்ளது. அல் மின்சிலு கைக்குட்டை, வசிகுன் அழுக்காக உள்ளது. அல் எது வசிகத்துன் அல் எது வசிகத்துன் கை அழுக்காக உள்ளது. அஷாயு சாயா, ஹாருன் சூடாக இருக்கிறது. அல் கஹுவத்து கடுங்காப்பி, அல் கஹுவத்து கடுங்காப்பி, ஹாரத்துன் சூடாக இருக்கிறது. முன்னஸான இஸ்முக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே முன்னஸான இஸ்மாகத்தான் என்ன செய்யணும், வரணும். கடைசியில் குண்டுத்தா வச்சு தான் என்ன செய்யணுங்க, வரணும். அதுதான் இங்கே உங்களுக்கு முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க. வணங்குதா? அல் மஸ்ஜிது பள்ளிவாசல், பஈதுன் தூரமாக இருக்கிறது. அல் மதரசத்து மதரசா, பஈதத்துன் தூரமாக இருக்கிறது. சரிங்களா? அத்தாலிபு மாணவன், மரீதுன் நோயாளியாக இருக்கின்றான். அத்தாலிபாத்து மாணவி, மரீதத்துன் நோயாளியாக இருக்கிறாள். மரீதுன் மரீதத்துன். வணங்குதா உங்களுக்கு? அல் ஹிசானுன் சரீஉன் குதிரை வேகமாக செல்லக்கூடியது. அல் ஹிசானு சரீஉன், அஸ்ஸையாரத்து சரீஅத்துன் கார் வேகமாக செல்லக்கூடியது. அல் கமரு ஜமீலுன் நிலவு அழகாக உள்ளது. அஷம்சு ஜமீலத்துன் சூரியன் அழகாக உள்ளது. அஷம்சுங்கிறது வந்து பெண்பாலுடைய இது வரலையே, இதில் எல்லாத்துலேயுமே கடைசியில் குண்டுத்தா வந்துச்சு. ஆனால் பெண்பால் ஷம்ஸில் வரல, எதில் வரலன்னு கேட்டால் அதனுடைய அசல் வந்து அல் எதுன் அப்படின்னு இருக்கும். அல் எதுன் அப்படின்னு கடைசியில் குண்டுதா. ஷம்ஸ் அத்துன் அப்படிங்கிறது கடைசியில் குண்டுத்தா இருக்கும். அது பின்னாடி என்ன செஞ்சுருக்கு, மாறி வந்திருக்கு. சரிங்களா? அல் அபு ஜாலிசுன் தந்தை உட்கார்ந்து இருக்கிறார். அல் உம்மு ஜாலிசத்துன் அம்மா உட்கார்ந்து இருக்கிறார்கள். சரிங்களா? அடுத்த தம்ரீனை பாருங்கள். சஹிஹ் சரி செய், ஜுமலல் ஆத்தியத்தி பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளை நீ சரி செய். இங்கே பின்னாடி வந்து தப்பாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு 5 வார்த்தைகளை தப்பாக எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க, சரி செய்யுங்க. ஹகீபத்து மன்ஹாதா அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஹகீபத்து மன்ஹாதா அப்படிங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள். ஹகீபத்து அப்படிங்கிற வார்த்தை வந்து முன்னஸான வார்த்தையாக இருக்குது. மன் ஹாதா அப்படின்னு வருமா, ஹாதாங்கிறது வருமானு கேட்டால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஹகீபத்து மன் ஹாதிஹி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், வரணும். வழங்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம மேலே படித்த இந்த தம்ரீனு, இப்போ இந்த இக்ரா அல் மிசால் கவ்வில் ஜுமல் அலா கிராரிஹி அப்படிங்கிற இந்த தம்ரீனை நீங்கள் கரெக்டாக படித்து கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த பின்னாடி வரக்கூடிய சஹீஹை வந்து சரிப்படுத்துறத நீங்களாக சரிப்படுத்திடலாம். ஒரு விஷயத்தை வந்து நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன், இன்னொன்றையும் சொல்லிடுறேன் பாருங்கள். அல் குருஃபத்து மஃப்தூஹுன் ரூம் திறந்திருக்கிறது. அல் குருஃபத்து அறை, மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது அப்படின்னு இருக்குது. இப்போ இது சரி வருமா? இங்கே மஃப்தூஹுன் அப்படின்னு வருமானு கேட்டால் வராது. ஏன் வராது? குருஃபத்துன் அப்படிங்கிறது முன்னஸான இஸ்மா இருக்குது. அப்போ முன்னஸான இஸ்மா இருக்குன்னு சொன்னால் மஃப்தூஹுன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மாறாக என்ன வரணும், மஃப்தூஹத்துன் என்று வர வேண்டும். என்ன வரணுங்க, மஃப்தூஹத்துன் என்று வர வேண்டும். சரியா? ஹாதா செய்யாரத்து தபீபி சரியா? இது செய்யாரத்து அப்படிங்கிறது முன்னஸான இஸ்மா இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதிப்பெயர் சொல் வந்து பிரதிப்பெயர் சொல் தான். இஷாரா, இஸ்மு இஷாரா, பிரதிப்பெயர் சொல்ல இஸ்மு இஷாரா. இஸ்மு இஷாரா லில் கரீப் பக்கத்தில் இருக்கிறத சுற்றி காமிக்கக்கூடிய பெயர் சொல் வந்து ஹாதான் வருமானு கேட்டால் வராதுங்க. ஹாதிஹி செய்யாரத்துன்னு தான் என்ன செய்யணும், வரணும். சரிங்களா? ஹாதிஹி மிஃப்தாஹு செய்யாரத்தி, ஹாதிஹி மிஃப்தாஹுன் அப்படிங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள். ஹாதிஹி மிஃப்தாஹத்துன். சரிங்களா? சாவிங்க.
அப்போ இந்த சரி செய்யக்கூடியதை கரெக்டான முறையில் சரி செய்யுங்க. அடுத்து இக்ரா வக்துப் மஅல் லப்தில் அவாஹிரில் கலிமாத்தி, எழுது படி கடைசி எழுத்துக்கு ஹரக்கத்துகள் வைப்பதுடன். இக்ரா படியுங்கள், வக்துப் எழுதுங்கள். எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும்? மஅல் லப்த், லபத் அப்படின்னு சொன்னால் குறியீடுகள் வைப்பது. அவாஹிரில் கலிமாத்தி, வார்த்தைகளுடைய இறுதியில் குறியீடுகளை வைப்பதுடன் எழுதுங்கள், படியுங்கள். சரிங்களா? ஹாதா லி முஹம்மதின் வதாலிக லி ஹாமிதின் லிமன் ஹாதிஹி லி யாசிரின் அல்ஹம்து லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. சரிங்களா? அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகள். மிக்குவாத்து, தர்ராஜத்து, மிலாக்கத்து, கிதுரு, அல் பக்கரத்து, அல் ஃபல்லாஹு, அல் அன்ஃபு, அல் ஃபமு, அல் உதுனு, அல் யது, அல் ரிஜுலு, அல் ஷாயு, அல் உம்மு, அல் சல்லாஜத்து, அல் கஹுவத்து, சரீஉன், நாஃபிதத்துன், ஜித்தன். இதெல்லாம் இந்த பாடத்தில் நாம் படித்த புதிய வார்த்தைகளாக இருக்கிறது. இத்தோடு அந்த 7வது பாடம் 6வது பாடம் என்பது நிறைவு பெற்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த தம்ரீன்களை சரியான முறையில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது 3வது சும்ரா உங்களுடைய பாடத்தை எடுக்கவும். 2வது சும்ரா நிறைய பேர் மனசாக வர்றதில்லைன்னு கேள்விப்படுறேன். ஒழுங்காக வாங்க, வந்ததோட பரீட்சை இருக்குது, அதை ஞாபகத்தில் வைங்க. வந்து பரீட்சை எழுதலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் இருக்குது உங்கள் எல்லாருக்கும். மூணாவது சும்ராவினுடைய பாடத்தை எடுங்கம்மா. 3வது சும்ராவுக்கு 18வது பாடம். இந்த 18வது பாடத்தில் நாம் ஒரு 3-4 விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 18வது பாடத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக படிங்க. ஏன்னு சொன்னால் இதில் முக்கியமான சில சட்டங்கள் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அரபு மொழியினுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இதில் சொல்லப்படுது. இப்போ இந்த பாடத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முந்தைய பாடங்களை நாம் ஒரு முறை சொல் வார்த்தைகள் மூலமாக நினைவுபடுத்தி கொள்வோம். அதாவது இதுக்கு முன்னாடி நாம் என்ன பாடம் படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருமையினுடைய பெயர் சொல் எப்படி வரும், பன்மையினுடைய பெயர் சொல் எப்படி வரும் அப்படிங்கிறத படிச்சிருந்தோம் இல்லையா? ஒருமையினுடைய கலமுன், பேனா அப்படின்னு நான் சொல்லுதேன். இப்போ இதனுடைய பன்மை எப்படி வரும்? பன்மை எப்படி வரும்? யோசிக்கக்கூடாது, யோசிக்காமல் சொல்லுங்கள். கலமுன் அப்படிங்கிறது ஒருமை. இதனுடைய பன்மை என்ன வரும்? அக்லாமுன், பேனாக்கள் இல்லையா? அது மாதிரி கிதாபுன், புத்தகம் அப்படிங்கிற. இப்போ புத்தகத்தினுடைய பன்மை எப்படி வரும்? குத்துபுன், புத்தகங்கள், அப்படி தானே? அது மாதிரி சொல்லும். முஸ்லிமுன் சொல்லும். முஸ்லிமுன் பன்மை எப்படி வரும்? முஸ்லிமூன, முஸ்லிமத்துன், முஸ்லிமாத்துன். இப்படி ஒரு பெயர் சொல்லினுடைய ஒருமை எப்படி வரும், பன்மை எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் படிச்சிருந்தோம். இந்த பாடத்தில் ஒரு பெயர் சொல்லினுடைய இருமை எப்படி வரும்? பொதுவாக மற்ற மொழிகளில் நாம் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் 2க்கு மேற்பட்டு வரக்கூடியது பன்மையாக மாறிடும். அரபை பொறுத்த மட்டும் 3க்கு மேற்பட்டு வரக்கூடியது தான் பன்மையாக மாறும். அப்போது பேனா, பேனாக்கள் அப்படின்னு சொல்லிட்டா அது 2 பேனா 3 பேனா எத்தனை பேனானாலும் எடுத்துக்குவோம். ஆனால் அரபு மொழியை பொறுத்த மட்டும் 1 பேனா 2 பேனா அப்புறம் பேனாக்கள். மற்ற மொழிகளில் 1 அடுத்து பன்மை. வழங்குதா உங்களுக்கு? 2க்கு மேலே போகும்போது பன்மையாக மாறிவிடும். சரிங்களா உங்களுக்கு? அப்போ அந்த இருமை எப்படி வருது, அந்த இருமையை நாம் எப்படி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தில் பார்ப்போம். 2வது, நக்கீராவான பெயர் சொல் எப்போதுமே ரஃபா பெற்றதாகத்தான் வரும் அப்படின்னு நாம் படிச்சிருக்கிறோம். பொது பெயர் சொல் எப்போதுமே எப்படித்தான் வரும்? கிதாபுன், கலமுன், மஸ்ஜிதுன், மதரசத்துன் இல்லையா?
மிஃப்தாஹுன் எல்லாமே எப்படி தான் வருங்க, ரஃபு பெற்றதாகத்தான் வரும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நக்கிராவான இஸ்மு நசபு பெற்று வரும். அது எந்த இடம், அது எப்போ வரும் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் ஹாதா அப்படிங்கிறதுனுடைய அந்த லமீர், அந்த ஹாதா அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடியதை சுற்றி காமிக்கக்கூடிய பிரதிப்பெயர் சொல்லினுடைய இருமை எப்படி இருக்கும், ஹாதிஹி அப்படிங்கிற சுற்றி காமிக்கக்கூடிய பிரதிப்பெயர் சொல்லினுடைய இருமை எப்படி இருக்கும். நம்ம பிரதிப்பெயர் சொல் படிக்கும்போது ஹாதா அப்படிங்கிறது முசக்கருக்கு உரியதுன்னு படிச்சிருக்கிறோம், ஹாதிஹி அப்படிங்கிறது முன்னஸுக்கு உரியது அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 2வது சுமரா கூட அந்த பாடத்தை நம்ம நடத்தியிருக்கோம். இப்போ அந்த விஷயங்களை தான் இதில் நாம் படிக்க போகிறோம். பாருங்கள், அத்தர்சு சாமின அஷர, பாடம் 18. அத்தர்சு பாடம், சாமின 8வது, அஷர 18வது பாடம். சரிங்களா? ஒரு ஆசிரியரும் மாணவரும் உரையாடுவதை போன்று இந்த பாடத்தை அமைக்கிறாங்க. இதில் ஆசிரியர் கேட்குறாரு, கம் எத்தனை. கம் அப்படிங்கிறது அர்த்தம் என்னதுங்க, எத்தனை. கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னதுங்க, எத்தனை, எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவுன்னு சொன்னால் எவ்வளோ ரூபா அப்படின்னு நம்ம கேட்குறது கிடையாது, எவ்வளோ இருக்குதுன்னு கேட்போம்ல. எவ்வளோங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அதனுடைய விலை என்னன்னு கேட்டு நம்ம கொடுக்க போகிறோன்னு அர்த்தம். உன்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் நீ எவ்வளோ வச்சிருக்கிற அப்படிங்கிறத கேட்போமா இல்லையா, அந்த மாதிரி எத்தனை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியே அர்த்தம் கொடுக்கும். கம் எத்தனை, அகன் சகோதரன். பார்த்தீங்களா, அகுன் அப்படி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். கடைசியில் என்னென்ன வரும், ரஃபை தானே வரணும். அகுன் அப்படின்னு சொல்லி ரஃபை தானே வரணும். ஆனால் இந்த கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த நக்கீராவான இஸ்மு என்பது ரஃபாயினுடைய நிலைமையில் நசபு செய்யப்பட்டு வரும். ரஃபன்னு சொன்னால் தோய்பேஷ் வச்சு வர்றது, அதே நேரத்தில் நசபுன்னு சொன்னால் தோய் ஜபர் வச்சு வரும். எந்த நேரத்தில் மட்டும் கம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு நல்ல கவனத்தில் வைக்கணும். கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு நக்கீராவான இஸ்மு. ஆனால் நக்கீராவினுடைய அசல் அடையாளமான ரஃபாயை கொண்டு அது வராதுங்க. சரிங்களா? மாறாக நசபை கொண்டு வரும். சரிங்களா? கம் எத்தனை, அகன் சகோதரன்கள், லக்க உனக்கு, யா முஹம்மது, யா முஹம்மது முஹம்மதே, எத்தனை சகோதரர்கள் உனக்கு இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த யாவுக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லு நக்கீராவா மாரிஃபாவாக வரும் இல்லையா. யா முஹம்மதுன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. யா முஹம்மது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், படிக்கணும். அல்லு வந்தால் தானே மாரிஃபா அப்படின்னு கேட்டால் இல்லை. யா அப்படின்னு சொன்னாலே ஓ அப்படின்னாலே ஒருத்தோட தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் யா முஹம்மதுன் அப்படின்னு படிக்கக்கூடாது, யா முஹம்மது என்று படிக்க வேண்டும். சரிங்களா? அப்போ இது ஒரு சட்டம். பாருங்கள், லீ எனக்கு, அஹுன் வாஹிதுன் ஒரு சகோதரன் இருக்கிறான். முஹம்மது பதில் சொல்கிறாரு, லீ எனக்கு, அஹுன் வாஹிதுன் ஒரு சகோதரன் இருக்கிறான். சரிங்களா? அடுத்து ஆசிரியர் கேட்குறாரு, வக்கம் உஹ்தன் லக, வ இன்னும், கம் எத்தனை, உஹ்தன் சகோதரிகள், லக உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள். முஹம்மதே உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள். முஹம்மதினுடைய பதிலை பாருங்கள், லீ எனக்கு, உஹ்தானி இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள். உஹ்துன் சகோதரி, அகவாத்துன் சகோதரிகள், உஹ்தானி ரெண்டு சகோதரி. உஹ்துன் சகோதரி ஒருமை இல்லையா. உஹ்தினுடைய பன்மை என்னங்க, அகவாத்துன் இல்லையா, சகோதரிகள். அதே நேரத்தில் அதனுடைய இருமை என்னங்க, உஹ்தானி, அதனுடைய இருமை என்னதுங்க,
தானி. இந்த இருமையை உருவாக்குறதுக்கு ஒரு பெயர் சொல்லுக்கு பின்னாடி ஒரு அலிஃபையும் நூனையும் மட்டும் போட்டால் போதும். எல்லா இடத்துலையும் ஆணி ஆணி ஆணின்னு வரும். சரிங்களா? அலிஃபையும் நூனையும் போட்டாலே போதும். பாருங்கள், அடுத்தடுத்து இது படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அடுத்த ஆசிரியர் கேட்குறாரு, கம் எத்தனை அஜலத்தன் சக்கரம். சக்கரம் வீல் வீல். கம் எத்தனை அஜலத்தன் சக்கரம் இருக்கிறது லிதர்ராஜதி சைக்கிளுக்கு. சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம் இருக்கிறது யா ஹாமித். ஹாமிதே, சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம் இருக்கிறது. லஹா அதற்கு. இந்த லஹா அதற்கு அப்படின்னு சொன்னால் எதுக்குங்க? லஹான்கிற லமீர் எதை பார்த்து மீட்டணும்? தர்ராஜத்தை பார்த்து மீட்டணும். சரிங்களா? என்ன இருக்கிறது? லஹா அதற்கு இருக்கிறது. அஜல தானி 2 சக்கரம் இருக்கிறது. பார்த்தீங்களா? அஜலத்துன் அப்படின்னு சொன்னால் ஒரு சக்கரம், அதனுடைய பன்மை அஜாலத்துன் பல சக்கரங்கள். இருமை அஜல தானி. எப்படி? உஹு தானி, இங்கே அஜல தானி. கடைசியில் அலிஃப் நூன் வரும். இருமையில் கடைசியில் அலிஃப் நூனை மட்டும் வச்சா போதும். அங்கே தான் உங்களுக்கு எத்தனை சக்கரம் இருக்குங்க? 2 சக்கரம் இருக்கிறது. அடுத்து ஆசிரியர் கேட்குறார், கம் எத்தனை ஈதன் பெருநாட்கள் ஃபிஸ் சனத்தி வருடத்தில். ஒரு வருஷத்தில் எத்தனை பெருநாட்கள் இருக்கிறது யா ஜக்கரியா. ஜக்கரியா, வருஷத்தில் எத்தனை பெருநாள்ப்பா இருக்குது? ஜக்கரியா பதில பாருங்கள். ஃபிஸ் சனத்தி வருடத்தில் ஈ தானி. பார்த்தீங்களா? உஹுத்தானி அஜல தானி, இங்கே ஈ தானி. வருஷத்தில் 2 பெருநாட்கள் இருக்கிறது. ஹுமா அது. ஹுமா அது அப்படின்னு சொன்னால் அந்த 2 பெருநாட்கள். இந்த ஹுமான்கிற லமீர் ஈதானியை பார்த்து மீட்டுங்க. வழங்குதா? ஹுமா அது ஈதுல் ஃபித்ரு நோன்பு பெருநாள், வ ஈதுல் அல்ஹா இன்னும் ஹஜ்ஜு பெருநாள். ஈதுல் ஃபித்ருன்னு சொன்னால் நோன்பு பெருநாள், ஈதுல் அல்ஹான்னு சொன்னால் ஹஜ்ஜு பெருநாளுங்க. வழங்குதா உங்களுக்கு? அடுத்து ஆசிரியர் இப்ராஹிம்கிட்ட கேட்குறாங்க, யா இப்ராஹீம், இப்ராஹீமே, அபூக்க உன்னுடைய தந்தை, தாஜிருன் கபீருன் பெரிய வியாபாரி. அபூக்க உன்னுடைய தந்தை, தாஜிருன் கபீருன் பெரிய வியாபாரி. கம் செய்யாரத்தன் எத்தனை கார்கள் இந்த ஹூ அவரிடத்தில் இருக்கிறது. இந்த ஹூ, இந்த ஹூங்கிறத மீது யாரை பார்த்து மீட்டணுங்க? அபுவை பார்த்து மீட்டணும். எப்பா உங்கள் வாப்பா பெரிய வியாபாரிப்பா, எத்தனை காருப்பா அவர் வச்சுருக்காரு? இப்ராஹிம் பதில் சொல்கிறாரு, இந்த ஹூ அவரிடத்திலே செய்யாரத்தானி கபீரத்தானி. செய்யாரத்தானி 2 கபீரத்தானி பெரிய கார்கள் இருக்கிறது. 2 கார்கள், 2 பெரிய கார்கள் இருக்கிறது. செய்யாரத்தானி, செய்யாரத்துன் ஒருமை, அதனுடைய பன்மை செய்யாரத்தானி. சரிங்களா? 2 கார்கள். கபீரத்தானி, கபீருன் ஒருமை, கிபாருன் பன்மை, கபீரத்தானி இருமை. கபீருன் ஒருமை, கிபாருன் பன்மை, கபீரத்தானி இருமை. வணங்குதா? 2 பெரிய கார்கள் இருக்கிறது. ஓ செய்யாரத்தானி சகீரத்தானி இன்னும் 2 சிறிய கார்கள் இருக்கிறது. பார்த்தீங்களா? எல்லாத்துலேயுமே தானி தானி ஆணி ஆணி இந்த அலிஃப் நூன் வந்துடும். வணங்குதா? எல்லாத்துலேயுமே அலிஃப் நூன். அப்படி தானேங்க? ஆரம்பத்தில் உஹு தானி அஜல தானி ஈ தானி, இங்கே செய்யா அரத்தானி கபீரத்தானி, அடுத்து சகீரத்தானி. சரியா? அடுத்து பாருங்கள், கம் நாஃபீதத்தன் ஃபி குர்ஃபத்திக்க யா இஸ்மாயில். கம் எத்தனை நாஃபீதத்தன் ஜன்னல்கள் இருக்கிறது ஃபி குர்ஃபத்திக்க உன்னுடைய ரூமில், யா இஸ்மாயிலு இஸ்மாயிலே உன்னுடைய ரூமில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது. இஸ்மாயில் பதில் சொல்கிறாரு, ஃபீஹா
அதிலே எதிலே குர்ஃபத் ரூமை பார்த்து மீட்டணும். சரிங்களா? குர்ஃபத்துன் அதான் இங்கே வந்து குர்ஃபத்துக்க அப்படி வந்திருக்கு. அந்த ரூமிலே நாஃபிதத்தானி 2 ஜன்னல்கள் இருக்கிறது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஹாதாவினுடைய இருமை வந்து ஹாதானி அப்படின்னு வரும். பாருங்கள், லிமன் ஹாதானி தஃப்தரானி, லிமன் ஹாதானி தஃப்தரானி, லிமன் யாருடையது, ஹாதானி இந்த இரண்டும், இந்த 2 தஃப்தரானி நோட்டுகளும், இந்த 2 நோட்டுகளும் யாருடையது. சரிங்களா? இந்த 2 நோட்டும் யாருடையது. அலி ஹுமா அந்த 2ம், தஃப்தரானியை பார்த்து மீட்டணும். ஹுமா அந்த 2ம், லீ என்னுடையது. இப்போ ஹாதா அப்படிங்கிறது ஒருமை. ஒருமையினுடைய ஹாதாவினுடைய ஒருமையினுடைய பன்மை என்னதுங்க? ஹாவுலாய் படிச்சிருக்கோமா? ஜாலிக்கவனுடைய பன்மை என்ன? உலாய்க்க அப்படின்னு படித்தோமா இல்லையா? ஆனால் ஹாதாவினுடைய இருமை ஹாசானி. ஹாதாவினுடைய இருமை என்னதுங்க? ஹாசானி. சரியா? அடுத்து லிமன் ஹாத்தானி, இது வந்து ஹாதிஹிக்கு உள்ளது. இது வந்து ஹாதிஹிவினுடைய இருமை வந்து ஹாத்தானி. ஹாதாவினுடைய இருமை ஹாதானி, ஹாதிஹிவினுடைய இருமை வந்து ஹாத்தானிங்க. வழங்குதா? ஹாத்தானி அல் மிஸ்தரத்தானி. மிஸ்தரத்தானி அப்படின்னு சொன்னால் ஸ்கேலு. சரிங்களா? இந்த 2 ஸ்கேல் யாருக்கு உரியது? யூனுஸ் பதில் சொல்கிறாரு, ஹுமா லீ அந்த 2ம் எனக்கு உரியது. அந்த 2ம் யாருக்குள்ளது? எனக்குள்ளது தான். சரிங்களா? அடுத்து தமாரின் பயிற்சிகள். அஜிப் நீ பதிலளி, அந்த அஸ்இலத்தில் ஆத்தியத்தி பின்னால் வரக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலளி. முஸ்தஅமிலன் பயன்படுத்துவதை கொண்டு, அல் முசன்னா இருமையை பயன்படுத்துவதை கொண்டு நீ அதற்கு பதிலளி. முஃப்ரதன் அப்படின்னு சொன்னால் ஒருமை, அல் முசன்னா அப்படின்னு சொன்னால் இருமை, அல் ஜம்உ அப்படின்னு சொன்னால் பன்மைங்க. இப்போது கீழே வந்து சில கேள்விகளை கொடுக்குறாங்க. இந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் இருமையை பயன்படுத்தி பதில் சொல்லுங்கள். உதாரணம் பாருங்கள். கம் எத்தனை, கலமன் இந்தக்க உன்னிடத்தில் எத்தனை பேனாக்கள் இருக்கிறது. கம் எத்தனை, கலமன் இந்தக்க உன்னிடத்தில் எத்தனை பேனாக்கள் இருக்கிறது. இந்தக்க வச்சு கேள்வி வந்தால் இந்தின்னு எழுதணும். லக்காவை வச்சு பதில் வந்தால் லீன்னு எழுதணும். லக்காவை வச்சு கேள்வி வந்தால், இந்தக்காவை வச்சு கேள்வி வந்தால் இந்தின்னு எழுதணும். லக்க அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு கேள்வி வந்ததுன்னு சொன்னால் லீன்னு எழுதணும். வழங்குதுங்களா? இப்போ என்ன எழுதுவீங்க? உதாரணத்துக்கு இந்தி என்னிடத்திலே கலமானி 2 பேனாக்கள் இருக்கிறது. கலமுன் ஒருமை, அக்கலாமுன் பன்மை, கலமானி இருமை. சரிங்களா? அடுத்து கம் கிதாபன் இந்தக்க உன்னிடத்திலே எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது. இந்தி என்னிடத்திலே கிதாபானி 2 புத்தகங்கள் இருக்கிறது. கம் சப்பூரத்தன் ஃபி ஃபசுலிக்கும் கம் எத்தனை, சப்பூரத்தன் பிளாக் போர்டு கருப்பு போர்டு, எழுதுறது கருப்பு போர்டு இருக்குல்ல, அந்த கருப்பு போர்டு. கம் சப்பூரத்தன் ஃபி ஃபசுலிக்கும் உங்கள் வகுப்பறையில் எத்தனை கருப்பு போர்டுகள் இருக்கிறது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஃபசுலிக்கும் பன்மையாக வந்திருக்கு. அப்போ ஃபசுலினா சப்பூரத்தானி, ஃபி ஃபசுலினா ஃபீயை வச்சு எழுதணும். சரிங்களா? ஃபி ஃபசுலினா எங்களுடைய வகுப்பறையிலே சப்பூரத்தானி எத்தனை இருக்குங்க? 2 பிளாக் போர்டு இருக்குது. சரிங்களா? அடுத்து கம் ரியாலன் இந்த கி அல் ஆன யா லைலா. இந்த கேன் படிச்சிடாதீங்க. இந்த கீ ஏன்னு சொன்னால் லைலா அப்படிங்கிறது பெண்பால். சரிங்களா? அதனால் இந்த கீ. உன்னிடத்திலே எத்தனை ரியால்கள் இருக்கிறது. இந்தி என்னிடத்திலே அர்ரியாலானி அல் ஆன அர்ரியாலானி 2 ரியால்கள் இருக்கிறது. கம் உஹ்தன் லக்க அலியு அலியே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்போ லக்கா வச்சு கேள்வி வந்துடுச்சு.
லக்க வந்து கேள்வி வந்ததுனால லீன்னு எழுதணும். சரிங்களா? லீ உஹ்தானி 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். சரிங்களா? கம் அம்மன் லக்க யா ஆமினா. ஆமினா உனக்கு எத்தனை மாமாக்கள் இருக்கிறார்கள்? சரிங்களா? லக்கி, லக்க இல்லை லக்கி. இப்படி இதில் வந்து கொடுத்துருக்குற இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, இருமையை கொண்டு கேள்விக்கு பதில் அளிக்கவும். இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்க, இருமையை வச்சு என்ன செய்யுங்க, நீங்கள் பதில் எழுதுங்க. சரியா? அடுத்து இக்ர வக்துபு, எழுது படி அப்படின்னு இருக்கிறது. சரிங்களா? ஹாலிதுன் லஹு இபுனானி ஒபின்தானி. ஹாலிதுன் லஹு, ஹாலிதுக்கு இபுனானி 2 பையன்கள், ஒபின்தானி இன்னும் 2 பொம்பளை புள்ள. சரிங்களா? இபுனு அபுனா, பின்த்து பனாத்து. இபுனு ஒருமை, அபுனா பன்மை. சரிங்களா? பின்த்து ஒருமை, பனாத்து பன்மை. ஆனால் இருமை இபுனானி, பின்த்தினுடைய இருமை பின்தானி. சரிங்களா? ஹாதா பைத்துன் குருஃபத்தானி கபீரத்தானி ஃபி ஹாதல் பைத்தி. இந்த வீட்டிலே குருஃபத்தானி 2 ரூமுகள், கபீரத்தானி பெரிய 2 ரூமுகள் இருக்கிறது. ஃபாத்திமத்துன் லஹா திஃபுலானி சகீரத்தானி. ஃபாத்திமாவிற்கு 2 சிறிய குழந்தைகள் இருக்கிறது. லீ ஐனானி, எனக்கு 2 கண்கள் இருக்கிறது. வ உதுனானி, 2 காதுகள் இருக்கிறது. வ யதானி, 2 கைகள் இருக்கிறது. வ ரிஜ்லானி, 2 கால்கள் இருக்கிறது. சரிங்களா? ஃபி ஹாதிஹில் ஹையில் மதரசத்தானி. இந்த ஊரில் 2 மதரசாக்கள் இருக்கிறது. சலாத்துல் ஃபஜ்ரி ரக்காத்தானி, ஃபஜ்ரு தொழுகைக்கு 2 ரக்காத்துகள் இருக்கிறது. நில் பைத்தி மிஃப்தாஹானி, வீட்டுக்கு 2 சாவிகள் இருக்கிறது. லிமன் ஹாத்தானி பக்கரத்தானி, இந்த 2 மாடு யாருக்கு உரியது? ஹுமா, அந்த 2 மாடும் லில் ஃபல்லாஹி, யாருக்கு உரியதுங்க? விவசாயிக்கு உரியது. அஹாதானி தபீபானி மின் இங்கிலேந்தியா. லா ஹுமா மின் ஃபரஸ்தானி. ஃபி கரியத்தி மஸ்ஜிதானி சகீரத்தானி. அஹாதானி அத்தபீபானி, இந்த 2 மருத்துவர்களும் மின் இங்கிலேந்தியா, இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கின்றார்களா? லா இல்லை, ஹுமா மின் ஃபரஸ்தான், அவங்க ஃபரஸ்தான்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸ்ரீ கரியத்தி, என்னுடைய ஊரிலே மஸ்ஜிதானி சகீரத்தானி 2 சிறிய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இக்ர அல் அம்சிலத்தல் ஆத்தியத்தி சும்மல்லா ஃபில் ஃபராகி ஃபீமா எலி தமீசன் கம் வல்லபுத்தில் அவாஹிரிஹி. சரி, பின்னாடி வரக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு சரியான முறையில் நீங்கள் அந்த கம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சரியான ஹரக்கத்துகளை நீங்கள் கொடுங்க. சரிங்களா? கம் உஹ்தன் லக்க, கம் கலமன் இந்தக்க, கம் செய்யாரத்தன், கம் செய்யாரத்தன் ஃபில் ஜாமிஅத்தி. அப்போ இங்கே கம் உஹ்தன் இந்தக்க, கம் கலமன் லக்க. இந்த இதோடு நிற்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த தம்ரீனை அடுத்த பாடத்தில் சொல்கிறேன். ஹவ்வில் முபத்ததா ஃபி குல்லி மின் ஜுமலில் ஆத்தியத்தி இலா முசன்னா. மிசால் ஹாதா கிதாபுன், ஹாதானி கிதாபானி, ஹாதா கலமுன், ஹாதானி கலமானி, ஹாதிஹி மிஸ்தரத்துன், ஹாத்தானி மிஸ்தரத்தானி, ஹாதா தாலிபுன், ஹாதானி தாலிபானி. சரிங்களா? இந்த கம்முங்கிற வார்த்தையை வந்து சரியான முறையில் நீங்கள் வைங்க, வச்சு அதுக்கான கேள்விகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த கேள்விகளை உருவாக்குங்க. இங்கே கம் அப்படின்னு இருக்குல்ல, கம் அப்படின்னு சொன்னால் உஹ்தன் லக்க, உஹ்தன் லக்க, அந்த இந்தக்கவை கவனிச்சும் லக்கவும் கவனித்து நடுவில் வார்த்தையை நீங்கள் வைங்க. கம் கிதாபன் இந்தக்க, கம் கிதாபன் இந்தக்க, உன்னிடத்தில் எத்தனை
புத்தகங்கள் இருக்கிறது. கம் உஹுத்தன் லக்க, உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள். கம் கம் ஃபுந்தூகன் ஃபிஷ் ஷாரிஇ, கம் ஃபுந்தூகன் ஃபிஷ் ஷாரிஇ, இந்த தெருவிலே எத்தனை ஹோட்டல் இருக்கிறது. மேலே உள்ள தம்ரீனில் இந்த ஹோட்டல்லாம் வந்திருக்கும். அதில் 10ஆவதில் பாருங்கள், மேலே உள்ள தம்ரீனில் 10ஆவது பாருங்கள். கம் ஃபுந்தூகன் ஃபிஷ் ஷாரிஇ, இந்த தெருவிலே எத்தனை ஹோட்டல் இருக்கிறது. சரிங்களா. ஃபி ஹாத ஷாரிஇ ஃபுந்தூகானி அப்படின்னு சொல்லி நீங்கள் பதில் எழுதணும். அந்த மாதிரி இங்கே வந்து இந்த லக்கவையும் இந்த கவை கவனிச்சு எந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த க வருது, எந்த வார்த்தைக்கு பின்னாடி லக்க வருது அப்படிங்கிறத கவனித்து இந்த நடுவில் வார்த்தையை போடுங்க. அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹவ்வில் முபுத்தத அ, ஹவ்வில் கவனி முபுத்தத அ, முன்னால் உள்ளதை கவனி. ஃபி குல்லி ஜும்லல் ஆத்தியத்தி, பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளில் முன்னால் உள்ளதை கவனித்து இலா முசன்னா, பிறகு அதை நீ இருமையாக மாற்று. சரிங்களா. முன்னாடி உள்ள அந்த வார்த்தையை கவனித்து நீங்கள் என்ன செய்யுங்க, இருமையை மாற்றுங்க. உதாரணத்துக்கு பாருங்கள். ஹாதா கிதாபா, ஹாதா கிதாபுன், இது புத்தகம் அப்படின்னு இருக்குது. அப்போ ஹாதா கிதாபானி, இருமையாக வரும்போது ஹாதானி கிதாபானி, இந்த 2 புத்தகங்கள். ஹாதா கலமுன் ஹாதானி கலமானி, ஹாதிஹி மிஸ்தரத்துன், 2 ஸ்கேல்கள். ஹாத்தானி மிஸ்தரத்தானி, வாங்குதா. ஹாதா தாலிபுன் ஹாதானி தாலிபானி, ஹாதிஹி தாலிபத்துன் ஹாத்தானி தாலிபத்தானி, ஹாதா ரஜுலுன் மதரசுனா, ஹாதானி ரஜுலானி மதரசானி. சரிங்களா. முதர்ரிசுன் முதர்ரிசாத்தானி, ஹாதா ரஜுலுன் முதர்ரிசுன், ஹாதானி ரஜுலானி முதர்ரிசானி, ஹாதானி ரஜுலானி முதர்ரிசானி, ஹாதா தாலிபுன் மினல் ஹிந்தி, ஹாதானி தாலிபானி மினல் ஹிந்தி, மினல் ஹிந்தானின்னு படிக்கக்கூடாது, மினல் ஹிந்தி தான் அது. சரிங்களா. ஹாதிஹி சாத்து மினல் யாபானி, ஹாத்தானி சாத்தானி மினல் யாபானி, ஊர் பேரை வந்து 2ஆக மாற்றக்கூடாது. ஹாதிஹி செய்யாரத்து நில் முதீரி, இப்போ ஹாத்தானி செய்யாரத்தானி நில் முதீரி. லிமன் ஹாதிஹில் லிமன் ஹாதிஹில் மில்ஆகத்து. சரிங்களா. அடுத்து இக்ரா அல் கலிமாத்தல் ஆத்தியத்தி வக்துபுஹா மஅல்லவத்தில் அவாஹிரி. சரி, அவ்வளோதான், பாடம் முடிஞ்சு. சில சட்டங்கள்லாம் இருக்குது, சொல்கிறேன். சன்னில் கலிமாத்தல் ஆத்தியத்தி, பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளை 2ஆக மாற்று. செய்யாரத்துன் செய்யாரத்தானி, தபீபத்துன் தபீபத்தானி, வலதுன் வலதானி, லுகத்துன் லுகத்தானி, சதீக்குன் சதீகானி, தாஜிருன் தாஜிரானி, மிலாக்கத்துன் மிலாக்கத்தானி, முதர்ரிசுன் முதர்ரிசானி, பாபுன் பாபானி, இஸ்முன் இஸ்மானி, ஹாதா ஹாதானி, ஹாதிஹி ஹாத்தானி. முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.